Matter exists in three states. Matter exists in three states: solid, liquid, and gas. Matter is neither created nor destroyed. Matter is neither created nor destroyed. மேட்டர் என்றாலே ஒரு பொருள். அது மூன்று நிலைகளில் திட, திரவ, வாயு. அப்படித்தான் எல்லா பொருள்களுமே இந்த பூமியில் இருக்கிறது. நாம் பேசுவது, சொல்வது, எழுதுவது எல்லாமே பூமியை பற்றித்தான். பூமியில் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் நாம் எல்லாவற்றையுமே எழுதுகிறோம். பூமி, நாம் பூமியில்தான் வாழ்கிறோம். பூமியில்தான் எல்லா உயிரினங்களும் பிறக்கின்றன, இறக்கின்றன, வாழ்கின்றன. அப்படித்தான் எதையாவது ஒரு பொருளை நம்மால் அழித்துவிட முடியுமா, அழிக்க முடியுமா என்றால் அது முடியாது. நம்மால் ஒரு இரும்பு துண்டை எடுத்துக்கொண்டால் அதை தூளாக மாற்றலாம், வாயுவாக கூட மாற்றலாம். பிறகு அவைகள் எங்கே போகும்? இங்கேதான் இருக்கும், மாறவே மாறாது. பெருசாக இருந்தது கண்ணுக்கு தெரியாத சிறியதாக இருக்கும். அதனால்தான் மேட்டர் கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. இந்த பூமியில் என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கிறது. பூமியின் விடை கூடுமா என்றால் பொதுவாக கூடாது. ஆனாலும் இந்த விண்கற்கள் அது வேறு இடத்திலிருந்து பூமியில் விழுகின்ற அந்த ஒரு திடப்பொருள் விண்கல், அது என்ற கல் போலத்தான் இருக்கும். சில இடத்தில் பெரிய பெரிய பள்ளத்தையே ஒரு விண்கல் உருவாக்கி இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல நம்மால் எந்த பொருளையும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. கிரியேட் பண்ணுறது தான். கிரியேட் பண்ணுறது என்றால் நாம் இப்பொழுது ஒரு இரும்பை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வெள்ளியை எடுத்துக்கொள்ளலாம். எந்த பொருளை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எல்லாமே இந்த பூமியிலே ஒரு தாதுவாக இருந்தது. அதிலிருந்து பிரித்துத்தான் இந்த சுத்தம் செய்து தங்கத்தையும் வெள்ளியையும் நாம் உருவாக்கினோம். அது இருக்கத்தான் செய்தது. இங்கே பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தங்கமும் எங்கும் போகாது. வேறு விதத்தில், வேறு வடிவத்தில் இருக்கும். அதாவது தாதுவாக இருந்தது தங்கமாக மாறி, அந்த தங்கம் நகைகளாக மாறி அல்லது கட்டியாக இருக்கும். எங்கும் போகவே போகாது. இதுதான் அதனுடைய தத்துவம். நம்மால் எதையும் உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. நம் உடல் கூட, ஒவ்வொருத்தர் உடலும் கூட அழிகிறது. எங்கே அழிகிறது, எப்படி அழிகிறது, எதற்காக என்றால் இந்த உடல்தான் அழிந்து போகிறது. அந்த உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கத்தான் செய்கிறது. சாம்பலாக மாறிவிடுகிறது. எரிந்து போவது எரியக்கூடிய பொருள்கள் மட்டுமே. எரியாத பொருள்கள் இங்கேதான் இருக்கும். அந்த எரியக்கூடிய பொருள் நாம் பூமியிலிருந்து தான் எடுத்துக்கொண்டோம். அந்த சாம்பல் பூமியில்தான் இருக்கும். எலும்பும் அங்கேதான் இருக்கும். எனவே அழிவற்ற நிலை என்றால் இருக்கிறது. எதையும் அழிந்து விடாது, உருமாறி இருக்கும். நாம் பார்க்கக்கூடிய உருவம் சிதைந்து போய் வேறு வடிவத்தில் இருக்கும். இதுதான். நம்மால் எதையும் உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது.
இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டால் நாம் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடலாம். அதுவே இந்த காலை பதிவு. Matter exists in 3 forms. Matter can be neither created nor destroyed. This is truth. இதுதான் உண்மை.